இந்த எபிசோடில் நாம் ஆனந்த் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் எழுந்திருக்கிற டியர் படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை பற்றி பார்த்தோம்னா, நாயகன் ஜிவி பிரகாஷ் தனியார் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக இருக்கார். இவர் தூங்கும்போது சின்ன சத்தம் கேட்டாலும் எழுந்துடுவார். இவருக்கு பெரிய சேனலில் சேர்ந்து வேலை செய்யணும்னு ஆசை, அதை முயற்சி செய்து வர்றாரு. நாயகி ஐஸ்வர்யா ராஜேஷ் குன்னூரில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க. இவர் தூக்கத்தில் குருட்டை விடும் பழக்கம் இருக்குது. இதனால் பல திருமண வரங்கள் நின்று போகுது. இவருக்கும் ஜிவி பிரகாஷுக்கும் திருமணம் நடக்குது. திருமணத்திற்கு பிறகு இருவருக்கும் குரட்டையால் பிரச்சனை ஏற்படுது. மேலும் ஜிவி பிரகாஷுக்கு வேலை போகும் அளவிற்கு பிரச்சனை ஏற்படுது. இதனால் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து விவாகரத்து கேட்குறாரு. ஆனால் ஐஸ்வர்யா ராஜேஷ் விவாகரத்து தர மறுக்கிறாங்க. இறுதியில் ஜிவி பிரகாஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து விவாகரத்து பெற்றாரா, இருவரும் சேர்ந்து வந்தாரா என்பதே இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் நாயகனாக நடிச்சிருக்கும் ஜிவி பிரகாஷ் வழக்கான நடிப்பை கொடுத்திருக்கிறான்னு சொல்லலாம். நாயகியாக நடித்திருக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் வித்தியாசம் காண்பித்திருக்காங்க. கணவருக்காக இயங்குவது, தன் பிரச்சனையை தீர்க்க முயற்சி செய்வது என நடிப்பில் படிச்சிடுறாங்க. காளி வெங்கட்டின் நடிப்பு படத்துக்கு பலம் சேர்த்திருக்கு. அவரது மனைவியாக வரும் பிளாக் ஷிப் நந்தினி கவனத்தை வச்சிருக்காங்க. ரோகிணி, தலைவாசல் விஜய், இளவரசு, கீதா கைலாசம் ஆகியோர் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம். ஜிவி பிரகாஷ் இசையில் ஒரு பாடல் மட்டும் கேட்கும்படி இருக்குது. நடிப்பில் கவனம் செலுத்துவது போல இசையிலும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம்னு தோணுது. பெண் இசையில் ஸ்கோர் செய்து இருக்கிறாரு. ஜெகதி சுந்தரமூர்த்தியின் ஒளிப்பதிவு ரசிக்கும்படி இருக்குது. ஊட்டியின் அழகை அழகாக படம் எடுத்து காட்டியிருக்காரு. கோட்டை சத்தத்தை மையமாக வைத்து படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர். படம் ஆரம்பத்திலேயே கதைக்குள் சென்று விட்ட இயக்குனர் அதை முடிக்க முடியாமல் திரைக்கதை வேறு எங்கேயோ சென்ற உணர்வை கொடுத்திருக்கிறார். கணவன் மனைவி இருவரும் இடையே வரும் பிரச்சனை, அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை சொல்ல முயற்சி செய்து இருக்கார்.